ஹலோ வணக்கம். ஜஸ்டின் ஹெல்லி டைரக்ஷன்ல பிரீத்தி டிங் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் 2025 வெளியான ஒரு ஆபாச படம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்துல எல்லட் அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. கதைப்படி கதையோட கதாபாத்திரமாவே நான் சொல்லிடுறேன். எல்லட் அவர் இந்த படத்தினோட ஹீரோ. சோஃபி அவங்க தான் இந்த படத்தினோட ஹீரோயினி. இப்ப எல்லட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அம்மா ஒரு வயசான அம்மா. அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய பொழுதுபோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பார்ல இருக்கிற பாட்டில்கள் எல்லாம் திருடி அப்பப்ப அந்த மதுவை குடிச்சு தன்னுடைய போதைய வர வச்சுக்குவாரு. அதுதான் அவரோட வேலை. இத டீட்டெயிலா காட்டுறதுல அவரு சின்னதா காட்டுறாங்க, அவ்வளவுதான். இப்போ அதே பாருக்கு வரக்கூடிய சோஃபி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் ஏஜ் அதிகமான மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல காதல் வயப்படுறாங்க. பார்த்த உடனே காதல் வயப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க வெள்ளக்காரங்களாம், உடனே கூட்டிட்டு போய் அவங்களோட உடலோடு வச்சுக்கிறாங்க. இதனால அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க சோபி இந்த பையன் மேல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாரிஸ் போறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடைக்குது. உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோயினி தன்னுடைய காதலனான அந்த பையனையும் கூட்டிட்டு போயிட்டா நம்மளுக்கு இன்னும் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை என்ன பண்றாங்கன்னா பாரிஸ் கூட்டிட்டு போறாங்க நம்ம சோஃபி ஹீரோயினி. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பையனை ஒரு வாரமா அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கூட்டு வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு அந்த பொண்ணோட ஞாபகமாவே மனசு ஃபுல்லா நிறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பாரிஸ் வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போனதுனால லோக்கல்ல விட்டதுனால இந்த பையனுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அந்த பொண்ணோடு இருக்கத்தான் பிடிக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த பொண்ணுக்கு இந்த பையனை வெறுத்து போய் இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பொண்ணு எதிர்க்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது அந்த படத்தினோட கதை. இந்த பையன் கம்முன்னு தாங்க இருப்பான். பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பார்ல போயிட்டு அங்க வெயிட் வேலை செஞ்சுட்டு நேரா வீட்டுக்கு அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். பத்தாவது நேரத்துல அங்க இருக்கிற பாட்டில 1-2 திருடி அப்பப்ப குடிச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்டா சுத்திட்டு இருந்த பையனை இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, தன்னோட இச்சைக்காக அந்த பையனை வலையில விழ வச்சு அந்த பையனோட வாழ்க்கை கெடுத்து அவன் ஒரு மென்டாலிட்டி ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் அந்த பையனை விட்டுருவா. இந்த கால காதல்கள் சில காதலர்கள் பண்ற தப்பதான் இந்த படத்துல டீட்டெயிலா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இதில் தமிழ் படமா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஆங்கில படம் என்பதால இந்த படத்துல செக்சுவலான காட்சிகள் நிறைய வச்சு இந்த படத்துல வசனங்களால சில விஷயங்களை சொல்லி நம்மள பூசி மூழ்கிருக்காங்க இந்த படத்துல. மற்றபடி இந்த படம் ஒரு ஸ்லோவான படம் தான். இது செக்ஸ் டிராமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி ஒரு காட்சிகள் அதிகமா எதுவும் இல்ல. ரொம்ப கண்ணை மூடிட்டு பாக்குற அளவுக்கெல்லாம் இதுல எதுவும் இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த படத்துல குழந்தைகளும் பெண்களும் சரி இந்த படத்தை நீங்க பாக்காதீங்க. ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட உண்டான படம் தான் இது. இந்த பெண்ணு இது இதுக்கப்புறமும் அந்த பையன் கேட்கும் பொழுது, நீ என்ன வெறுத்துட்டியான்னு கேட்பாரு. ஆமா, நான் உன்னை வெறுத்துட்டேன், அதனால நான் உனக்கு எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வேறொரு நபரோட இருக்கிறத இந்த பையன் பாக்குறான். இதுக்கப்புறம் அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இவனுடைய செயல்முறைகளை வேற மாதிரி மாறிடும். அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது எடுத்த போட்டோக்கள் எல்லாம் அந்த பொண்ணுகிட்டே காட்டி வெறுப்பேத்துறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லா ட்விஸ்டும் நீங்க கணிச்சிடலாம் ஈஸியா. அந்த மாதிரி ட்விஸ்ட் தான் இந்த படத்துல பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்றது, ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கண்டிப்பா அந்த படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்க முடியாது, ஸ்கிப் பண்ணி தான் விட்டாகணும். ஆனா இருந்தாலும் ஸ்லோ தான், பயங்கர ஸ்லோ. இந்த படத்தெல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற ஹீரோயினி ஒன்னும் பெருசா இம்பாக்ட் பண்ற மாதிரி ஒரு பேரழகி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு பொண்ணு தான். இந்த பையனும் நல்ல ஸ்மார்ட்டான பையன் தான். இருந்தாலும் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு இடையில ரொம்ப ஏஜ் வித்தியாசம் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த பையனை அந்த பொண்ணோட அவனை மறக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் இந்த காலத்து காதலர்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு சில காதலர்கள் இப்படிதான் பெண்கள் பசங்களை பயன்படுத்திட்டு கடைசியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் நம்ம பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், பேஸ்புக், யூடியூப் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறோம். இதையே தான் வெள்ளக்கார அமெரிக்காவில் இப்படி ஒரு படமா எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இந்த படம் டைம் கிடைச்சா நீங்க பாருங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு குறைவா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்கள் எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஒரு சில சீன்கள் சின்னதா ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி நம்மளுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா,
இந்த படத்துல நடிச்சுக்கிற அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் கரெக்டா பண்ணிருக்காங்க. அது போக அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டா வரக்கூடிய அந்த 4-5 கேரக்டர், இங்க அம்மாவா வரக்கூடிய அந்த வயதான அந்த கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனல்ல இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கக்கூடிய, ஒரே ஒரு டைம் மட்டும் டைம் கிடைச்சா பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் படம் தான் இந்த பிரிட்டி திங்க். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.